வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். என்னவென்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கு இப்பொழுது அதிர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கிலே ஒரு பேர்மோகம் சூழ்ந்து படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் 48 மணித்தியாலங்களை கடந்திருக்கிறது. அங்கே உக்கிர காலகட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது பாரிய தாக்குதலை தொடுத்த வண்ணம் இருக்கின்றன. எனவே அங்கே இப்பொழுது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான மேலதிக தகவல்களோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லலாம். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பதிலுக்கு ஈரானும் தானும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானுடைய உயர்ந்த தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் 48 மணித்தியாலங்களில் ஒன்றில் சமாதானம் வந்திருக்க வேண்டும், அல்லது சண்டை உக்கிரம் அடையப் போகிறது என்றுதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் அவர்களது, அதாவது உச்ச தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கமோனியின் மரணத்தை தொடர்ந்து அவர்கள் தங்கள் உச்சபட்ச பலனை பாவித்து போராடத்தான் முனைப்பு காட்டுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு பக்கத்தால் தான் புதிதாக இப்பொழுது ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாக இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். இறந்து போன உச்ச தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரின் இறப்பு தொடர்பாக இஸ்ரேல் ஒரு மத்திய கிழக்கை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது போன்று இஸ்ரேல் தகவலை வெளியிட்டிருந்தது. ஆனால் முதலாக டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். ஆனால் ஈரான் அதனை உறுதிப்படுத்துவதற்கு தயக்கம் காட்டியிருந்தது. இலங்கை நேரப்படி அதிகாலை வேளையில் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். தங்களது உச்ச தலைவர் இறந்திருக்கிறார் என்பது போன்று தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது புதிதாக மற்றொரு தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அவரது தேர்வு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஈரான் இப்பொழுது அறிவித்து இருக்கிறது. கடந்த 37 வருடங்களாக இந்த ஈரானிய நாட்டை நல்வழிப்படுத்திய ஒரு தலைவர்தான் காவு கொள்ளப்பட்டிருக்கிறார் என்று அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். 40 நாட்களுக்கு அந்த கவலை நீடிப்பு இருக்கப் போகிறது என்பது போன்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது இந்த நோன்பு பண்டிகை கொண்டாடுகின்ற ஒரு காலகட்டத்தில் இவ்வாறான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவரது இறப்பு தொடர்பாக இஸ்லாமியர்கள் மிகுந்த கவலை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஈரானை வழிநடத்திய ஒரு தலைவர் யுத்தத்திலே இறந்திருக்கிறார் என்பது போன்று அவர்கள் தங்களது கவலைகளை வெளிக்கொண்டு வருகின்ற அதே வேளையில் அருகருகே இருக்கின்ற பல இஸ்லாமிய நாடுகள் இவருக்கு எதிரான செயற்பாட்டையே காட்டி வருகின்றன என்பது போன்று தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்காவோடு இணைந்து இவர்கள் இந்த ஈரானிய நாட்டை எதிர்த்திருக்கிறார்கள் என்பது போன்றுதான் அவர்கள் தங்களது தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் தங்கள் நாட்டை முன்னேற்றிய ஒரு தலைவரும், மக்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த ஒரு தலைவரும், தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியை கொண்டு வந்த ஒரு தலைவருமாக இவர் போற்றப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. 3 நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த யுத்தம் காரணமாக இப்பொழுது மத்திய கிழக்கு பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு சில ஊடக நண்பர்கள் கதைக்கின்ற வேளையிலே தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், கட்டார் பகுதியிலே இருக்கிறார்கள். அவர்கள் கட்டாரில் இருந்து தந்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் கட்டாரின் பல பகுதிகளிலே வெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருப்பதாகவும், மக்கள் சுமூக நிலையில் இருக்கிறார்கள், எல்லாம் வளமையாக நடைபெறுகிறது, ஆனாலும் மக்கள் மத்தியிலே ஒரு பயப்பீதி காணப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்காவினுடைய சில தளங்கள் இந்த ஈரானை சுற்றியுள்ள நாடுகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த தளங்களை நோக்கி ஈரானிலிருந்து ஏவப்படுகின்ற ட்ரோன் தாக்குதல்கள், இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு எதிராக அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற தளங்களில் இருந்து எதிர்ப்பு ஏவப்படுகிறது. எதிர்ப்பு ஏவப்படுகின்ற வேளையிலே இவர்கள் இரண்டும் இடையில் சந்தித்து சுக்குநூறாக வெடித்து சிதறுகின்ற வேளையில் அந்த வெடிப்புகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பலமானதாக இருக்கின்றன. தாக்குதலுக்கு வருகின்ற ட்ரோன்களை எதிர்த்து தாக்குதல் நடத்துகின்ற அமெரிக்கா தளத்தில் இருக்கின்ற எதிர் தாக்குதல் மிசைல்ஸ்கள் அங்கிருக்கின்ற அந்த ட்ரோன்களோடு மோதுகின்ற வேளையிலே அவற்றிலிருந்து சிதைவடைந்து வருகின்ற பாகங்கள் விழுந்து பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் யுத்த பூமியில் இருந்து மீண்டெழுந்து வந்தவர்கள், நெருப்புக்குள்ளே தீர்க்குளித்து வெளிவந்தவர்கள்,
எங்களுக்கு தெரியும் இந்த துப்பாக்கி சத்தங்கள், இந்த குண்டு மலைகள், இந்த கிபிர் விமான குண்டு வீச்சுகள், பல்குழல் எறிகணை வீச்சுக்கள் எல்லாம் நாங்கள் கண்டு களித்து வந்தவர்கள். எங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு அனுபவித்து வந்தவர்கள். ஆனால் இப்பொழுது இந்த நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கு இவையெல்லாம் புதிதாக இருக்கின்றன. வெடிப்பு சத்தங்களும் புதிதாக இருக்கின்றன. இந்த பற்றி எறிகின்ற நெருப்புகளும் அவர்களுக்கு புதிதாக இருக்கின்றன. எங்கள் கந்தக வெடிகளுக்குள்ளே, கந்தக நெடிகளுக்குள்ளே வாழ்ந்து வந்த எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இவற்றை பார்க்கின்ற வேளையில் எங்கள் இறுதிக்கணங்கள் கண்முன்னே வந்து செல்வதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. எங்கள் நாட்டிலும் நாங்கள் அனுபவித்தவை தான் இப்பொழுது வேறு நாடுகள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. சுற்றி இருக்கின்ற இந்த நாடுகளில் இருக்கின்ற 5 விமான தளங்கள் சேதமடைந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே இலங்கையர் ஒரு சிலரும் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டில் 9 பேர் கொலை செய்யப்பட்டு 121 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் 121 பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 721 பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலும் ஈரானும் அறிவித்திருக்கின்ற தகவல்கள். இருக்கின்ற குவைத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே 2 கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 5 நபர்கள் காயம் ஏற்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாரை பொறுத்தவரையில் 16 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் பஹ்ரைனில் 4 பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அமீரகத்தில் 58 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் 4 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காயமடைந்திருக்கிறவர்களில் இந்தியர், இலங்கையர், பாகிஸ்தான் போன்ற நாட்டைச் சேர்ந்தவர்களும் உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓமான் நாட்டிலேயும் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே பார்க்க போனால் சேத விவரங்கள் என்று பார்க்கின்ற வேளையில் அருகருகே விழுந்து வெடித்திருக்கின்ற இந்த ட்ரோன்களால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளாக தான் இவை இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் வேலைக்கு செல்கின்ற இடங்களாக இருக்கலாம், அல்லது வீட்டிலே இரவிலே தூங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் ஏற்படுகின்ற சிதறல்கள் மூலமாகத்தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதே வேளையில் ஐக்கிய அரபு அமீரகம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், தங்களது நாட்டு பிரஜைகளை பாதுகாப்பதற்கும் தங்களது நாட்டின் இறைமையை பாதுகாப்பதற்கும் தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது போன்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு எச்சரிக்கை அறிக்கை ஒன்று இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கை அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த போரின் தீவிரத்தை காட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே 165 பாலிஸ்டிக் மிஷன் ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரானால் ஏவப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல அழிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சிலது கடலிலே வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 541 ட்ரோன் கொண்டு தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கிறது என்றும் இந்த ட்ரோன்கள் எல்லாம் தற்கொலை தாக்குதலாக இருக்கின்றன என்றும் சொல்லப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே 35 ட்ரோன்கள் சிதறி மக்கள் குடியிருப்புகள் பகுதியிலே விழுந்ததனால் தான் பல்வேறுபட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. துபாயை பொறுத்தவரையில் துபாயில் பல்வேறுபட்ட பகுதிகளிலே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் சேதமாகி இருக்கிறது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களது பிரபலமான ஒரு சுற்றுலா விடுதியின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா தடம் இப்பொழுது முடங்கி இருக்கிறது என்றே சொல்லப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கு இருக்கின்ற சுற்றுலா பயணிகள் எல்லாம் இப்பொழுது பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றும், எனவே இதனால் சுற்றுலா தலங்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாடுகள் எல்லாம் கொதி நிலையிலே மாறி இருக்கின்றன. நாடுகளுக்குள்ளே அத்துமீறி வந்து விழுகின்ற இந்த ட்ரோன் பல்வேறுபட்ட விபத்துக்கள், விமான நிலைய ஓடுபாதை சேதங்கள் என்பன எல்லாம் இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரையில் மக்கள் இப்பொழுது மிகுந்த அச்சத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், இலங்கையைச் சேர்ந்த நபர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை நிமித்தமும் வேறு நிமித்தமும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஈரானிலே, குறிப்பாக ஈரானிலே 35 நபர்கள் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாவரும் இப்பொழுது அந்த நாட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு நிலைமையிலே அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையர்கள் ஒரு சிலர் தான் இப்பொழுது இதிலே பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரேலிலே தங்கியிருக்கின்ற இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய விமான சேவை தற்பொழுது முற்றுமுழுதாக மூடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய பயணங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மற்ற நாடுகளுக்குரிய பயணங்கள் வழமை போன்று நடைபெறுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கிலே எந்தவொரு விமானங்களும் தரையிறங்க முடியாத நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால் மத்திய கிழக்குக்கான பயணங்கள் யாவும்
மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டு இருப்பதாக இப்பொழுது இலங்கை தெரிவிக்கிறது. கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து எந்த ஒரு விமானமும் மத்திய கிழக்கு நோக்கி இதுவரை பயணிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதை தவிர மற்ற நாடுகளுக்கான பயணங்கள் சர்வசாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் எப்பொழுது மாற்றம் அடையும் என்று சொன்னால் அது மாற்றம் அடைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த அமெரிக்கா வீரர்கள் கூட இதிலே இறந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற புதிய தலைமை தனது நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அதற்கு தான் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் அவர்கள் இதை முதலே தீர்மானித்திருக்க வேண்டும் என்பது போன்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை கருத்தில் கொண்டு செயல்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் நீண்ட காலத்தை இதற்குள்ளே இழுத்திருக்கிறார்கள். அதனால் தான் இவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நான் இப்பொழுது இருக்கின்ற புதிய நிர்வாகத்தோடு பேசுவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவித்த அடிப்படையில் நான் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது புதிய தலைவரின் இறப்பின் பிற்பாடு ஈரான் மூர்க்கம் கொண்டு பல்வேறுபட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் கப்பல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாரிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்கா அதனை மறுத்திருக்கிறது. ஒரு ட்ரோன் கூட அதன் பக்கம் வரவில்லை என்பது போன்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. பார்ப்போம். இதுதான் இன்றைய மத்திய கிழக்கினுடைய நிலைமையாக இருக்கிறது. யுத்தம் ஏற்படாமல் ஒரு அமைதி நிலைமை ஏற்பட வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். ஏனென்று சொன்னால் உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்பட போகின்றன. ஒரு யுத்தத்தில் இருந்து மீண்டு வந்தவர்கள் என்ற அந்த எண்ணத்திலே நாங்களும் இவர்களுக்காக பிரார்த்திப்போம். நீங்களும் யுத்தம் ஏற்படக்கூடாது என்று பிரார்த்தியுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.